கண்கண்ட தெய்வம், காக்கும் தெய்வம் முருகப்பெருமான் ஓடோடி வருவாரா? நிச்சயமாக ஓடோடி வருவார். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் நிறைய புத்தகத்தில் படிச்சிருக்கேன் முருகனுடைய அவதாரத்துடைய நோக்கம் என்னன்னு. இப்போ முருகர் கதிர்காமத்தில் பிறந்தாரா, குக்கேத்தில் பிறந்தாரா அப்படின்ற சர்ச்சைகள் நிறைய போயிருக்கு. அவர் உண்மையிலே எங்க மன்னரா வாழ்ந்தாரு, மன்னரா வாழ்ந்துதான் படை வீடுக்கு போனாருன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சிவபெருமானதான் மிகப்பெரிய சக்தி. ஆதி சக்தின்றது சிவன் தான். பிரபத்தினுடைய ஒட்டுமொத்த சக்தி யாருன்னா சிவபெருமான தான். அப்போ சித்தர்களும் மகான்களும் முனிவர்களும் அவர்கிட்ட கேட்கிறாங்களாம். என்ன கேட்கிறாங்கன்னா, ஐயா உங்களை எளிதில் அணுக முடியல, உங்களுடைய உணர முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, பல ஆண்டு காலமா தவம் பண்றோம், ஆனாலும் உங்களை உணரக்கூடிய நிலை எங்களுக்கு வரல, அப்ப நாங்க என்ன செய்யட்டோம் அப்படின்ற கேள்விக்கு பதில்தான் முருகப்பெருமான். உங்ககிட்ட எளிமையாக அணுகக்கூடிய ஒரு தெய்வத்தை கொடுக்குறேன், அது என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவா கொடுக்குறேன், உங்களுக்கு அனைத்து விஷயங்களுக்கான விஷயத்தை கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம கலியுக மக்களுக்கு கண் கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை கொடுத்தவர் தான் சிவபெருமான்.